உள்ள உரிமைகளை எடுத்து எண்ணுவோம். பெண் என்பவள் இவ்வளவுதான் செய்ய வேண்டும், அதற்கு மீறி போகக்கூடாது என்கின்ற மரபுகளை எல்லாம் இலக்கண நூல்கள் இயக்குகிறது. அதனை முதலாக இளங்கோதான் உடைக்கிறது. மன்ன சீரடி மண்மகள் அறிந்திடல் என்று சொல்லுகின்ற ஒரு பெண்ணை எடுத்து வந்து அடர்ந்தெழு குருதி அடங்கா பசுந்துணி பிடத்தலை பீடமேறிய மடக்கொடி வெற்றிவேர் தடக்கை கொற்றவையல்லன் என்று கூறுகின்ற அளவுக்கு இளங்கோ ஒரு பரிமாற்றத்தை நிகழ்கிறார். அப்படி சிறு குழந்தையாக இருந்தவன், என்னவென்றே தெரியாதவன், ஒரு அரசனிடம் நின்று தேரா மன்னா என்று கூறுகின்ற அளவுக்கு எப்படியான பரிணாமத்தை அடைகிறான் என்றால், பெண்மையினுடைய பெருநெருப்பு எப்படி ஒரு வேள்வி குண்டத்திலே நெய் பெய்யப்பட்டால் தீ எழுகிறதோ அதுபோன்று எழுவதை இலக்கியங்களில் நாம் பார்க்கிறோம். இலக்கியம் முழுவதுமாக பெண்கள் செய்த நீரழைத்தால் அதன் பெரும் கொண்டாட்டமாக பதிவு செய்யும். பெண்களை எந்த இலக்கியம் அடிமைப்படுத்துகிறது என்று கேட்கவுமையானால் வரலாறும் நடைமுறையும் அடிமைப்படுத்தி இருக்கிறார். எல்லா இலக்கியங்களும் பெண்கள்